நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து தண்டுக்கீரை வளர்க்குறதுல உள்ள சவால் தான் பார்க்க போகிறோம். தண்டுக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி வந்து விதை போட்டிருந்தேன். அந்த விதை போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். விதை போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எல்லாமே நல்லா முளைப்பு திறன் வந்து சிவப்பு தண்டுக்கீரை சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கீரை வந்து இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து தரையோடு சாஞ்சிருச்சு. கீரையை பொறுத்தளவுக்கு வந்து சாஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் வந்து பெருசாக கொண்டு வர முடியாது, அவ்வளோதான். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடுக்கு காரணம் வந்து கலவையும் ஒன்று தான். மண்கலவை வந்து ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் ஓரளவு. பட் நான் வந்து கொஞ்சம் மண்கலவையில் வந்து செம்மண் கம்மியாக கலந்துட்டேன். ஸோ அதனாலே வந்து இது உளுந்துருக்கலாம். ரெண்டாவது வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் ஓரளவு இதில் வந்து கவர் பண்ணியிருந்தேன், துணியெல்லாம் போட்டிருந்தேன். பட் போட்டிருந்துமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று, இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே மோசமாக இருக்கும். ஆனால் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 30-40 செடி வந்து நல்லா வளர்ந்தாலே உங்களுக்கு நல்ல கீரை ஈல்டு கிடைக்கும். ஸோ அதனால் பெருசாக பிரச்சனை இல்லை. இன்னொன்று, நான் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக போட்டிருக்கேன். இப்படி நெருக்கமாக போடும்போது பெரும்பாலும் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு க்ரோத்தும் நல்லா தான் இருக்கும். தள்ளி இருந்துச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு திருப்பி இன்னும் கீரை அதிகமாக சாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஈல்டு கிடைக்கின்றது வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.